என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினர் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தானியேலின் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 37வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோனிய சக்கரவர்த்தி எப்படியாய் எழுதி வைத்தான்? அகந்தையாய் நடக்கிறவர்களை அவரால் தாழ்த்த ஆகும் என்று சொல்லி எழுதி வைத்தான் பாருங்க. ஏன்னா அதை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் உணர்ந்து கொண்டான். ஒரு காலகட்டத்தில் ரொம்ப அகந்தையாக நடந்தான், ரொம்ப பெரிய இருமாப்பு. ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளுகை செய்யத்தக்கதாய் அந்த அளவுக்கு அவனுடைய ராஜ்யம் பறந்து விரிய ஆரம்பித்தது. அவனை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை. எல்லா நாடுகளையும் தன் கீழாக கொண்டு வர ஆரம்பித்தான். அவ்வளோ பெரிய ஒரு பாபிலோனிய பெரிய சாம்ராஜ்யத்தை அவன் ஸ்தாபித்தான். அதனால் அவனுக்குள்ளே என்ன ஏற்பட்டது? பெருமை ஏற்பட்டது. நான் கட்டின பாபிலோன் என்று சொல்லி மார்த்தட்டி கொள்ள ஆரம்பித்தான் பாருங்க. அகந்தை, மனமேட்டிமை தலை தூக்க ஆரம்பித்தது. கர்த்தர் அவனை தாழ்த்தி போட்டார், தரை மட்டும் தாழ்த்தி போட்டார். அவன் தன்னுடைய மனுஷத்தன்மை இழந்து போகத்தக்கதாய் அவனை தண்டித்தார் பாருங்க. அப்பொழுது அவன் உணர்ந்து கொண்டான், எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் தாழ்த்தவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் ஆகும் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அதை உணர்ந்து கொண்ட மாத்திரத்தில் ஆண்டவரிடத்தில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டான். மீண்டும் கர்த்தர் அவனை தன் ராஜ்யபாரத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். அப்பொழுது அவன் உணர்ந்து எழுதுகிறான், அகந்தியாய் நடக்கிறவர்களை அவரால் தாழ்த்த ஆகும் என்று சொல்லி தன் வாழ்க்கையில் கண்டு உணர்ந்து கொண்டதை எழுத ஆரம்பித்தான் பாருங்க. அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு நம்ம பார்க்குறோம்ல, இன்றைக்கு பெரிய அரசியல் தலைவர்கள் தங்கள் கரங்களில் ஆளுகை இருக்கிறதுனால, அதிகாரம் இருக்கிறதுனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக பேசுகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ரொம்ப அகந்தியாக பேசுகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார், வெகு சீக்கிரத்தில் அவர்களெல்லாம் தள்ளப்பட்டு போவார்கள், தாழ்த்த மறந்து போவார்கள் என்று சொன்னால் வெகு சீக்கிரத்தில் அவர்கள் தண்டிக்கப்பட ஆரம்பிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சமயத்திலும் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட உயர்வுக்கு நேராய் நாம் கடந்து போனாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா சமயத்திலும் தாழ்மையை தரித்து கொண்டவர்களாய் அவரையே நாம் வெளிப்படுத்த ஆரம்பிக்க வேண்டும் பாருங்க. அருமையான மகனே, அருமையான மகளே, எந்த சமயத்திலும் நான் என்ற அகந்தை நமக்குள் இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.